அப்போ மோகன் தான் நமக்கு வந்து இருக்கிற பெரிய ஸ்டார் அப்போ. ஸோ அவர் பின்னாடி கொஞ்ச நாள் அலையிறேன். அப்புறம் பிரபு சார் பின்னாடி கொஞ்ச நாள் அலையிறேன். அப்புறம் முரளி, அர்ஜுன் பின்னாடி கொஞ்ச நாள் அலையிறேன். எல்லாம் இந்த ரெகுலர் கதை எடுத்து தான் அலையிறேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் தான் ஒரு நாளைக்கு யோசித்தேன், இது வந்து எனக்கு தோற்று போகிறதுக்கு மனசு வரல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நாடகத்தில் நடித்த அனுபவம் இருக்குது. நான் முதல்ல சினிமாவில் நடிக்கணும்னு தான் வந்தேன், டைரக்ட் பண்ணணும்னு வரல. அதுக்கு அவ்வளோ அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் முதல்ல நடிக்கிறதுக்கு தகுதி இருக்கானே எனக்கு தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். அப்புறம் பாக்யராஜ் சார்ட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த டைரக்ஷன்னா என்னன்ற அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இப்போது நானே நடித்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனை. நான் நினைக்கிற அன்னைக்கு கரெக்டாக பாபுஜின்னு ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து ரஜினி சாரை வச்சுட்டு கர்ஜனை அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அவர் வந்து என்கிட்ட கேட்டார். அவர் ரஜினி சார் பின்னாடி அலைஞ்சிட்ருக்காரு கால் ஷீட்டுக்காக. அவர் கால் ஷீட் தள்ளி போகுது. ஒரு நாளைக்கு கடுப்பாக என்கிட்ட வந்து சொன்னார், மூர்த்தி அப்போ என் பேர், மூர்த்தி நீயே ஒரு படம் நடி, நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு, ஒரு கதை சொல்லு அப்படின்னாரு. அவசர அவசரமாக ஒரு வாரத்துக்குள்ளே யோசித்து சொன்னது தான் இந்த புதிய பாதையோட கதை.